நம்ம முதல்வர் அறிவிச்ச மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதனால எத்தனை மக்கள் பயன்பெற்றிருக்காங்க, அதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை பற்றி சார். மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, உலகம் முழுக்கவே பரவலாக எப்படி வந்து நம்ம உடல்நிலை அதுக்கு அல்லது டிசீஸ்னு சொல்லுவோம்ல, வியாதிகள், அதனுடைய தன்மை வந்து வெகுவாக மாறிக்கொண்டிருக்குது. எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான இறப்புகள் எப்படி நடக்கும் அப்படின்னா இன்ஃபெக்ஷனால் நடக்கும். எப்படின்னா வயிற்றால போகிறது, வாந்தி வர்றது, அந்த மாதிரி ஜுரம் வர்றது, அதெல்லாம் தான் பெரிய ரீசன்ஸாக இருக்கும். ஆனால் 20 வருடங்களாக இருக்கக்கூடிய புள்ளிவிவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவுக்கான முதல் காரணமாக எது வருதுன்னாக்கா ஹார்ட் டிசீஸ், இதயம் தொடர்பான மண். அடுத்தது எது முக்கியமான காரணம் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், அது ரெண்டாவது காரணம். அது மூன்றாவது வந்து புற்றுநோய். இதெல்லாம் தான் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரிய அளவில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்போ அதை வகைப்படுத்தும்போது எப்படி வகைப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வகையான நோய்களுக்கு வந்து தொற்றும் நோய்கள்னு பேர். இப்போ உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு சளி பிடிச்சிட்டு இருமல் இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் என் கூட உட்காந்து பேசுனீங்கன்னா என்கிட்ட உங்களுக்கு அது தொற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் தொற்றும் நோய். இப்போ அது தொற்றா நோய்கள்னு, மற்றதெல்லாம் தொற்றா நோய்கள். இப்போ நான் பின்னாடி இப்போ அதிகமாகிட்டுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் தொற்றா நோய்கள். இந்த தொற்றா நோய்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குனாலோ அல்லது எனக்கு டயபெட்டிஸ்னாலோ என் கூட உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது இல்லையா? அது வந்து அவரவர்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஜெனட்டிக்கலாகவோ எந்த காரணத்தினாலையோ அது வந்து வர்றது. அதனால தான் வந்து இந்த வகைப்படுத்தும் போது என்ன செய்வாங்கன்னா, தொற்றும் நோய்கள், தொற்றா நோய்கள்னு வகைப்படுத்துவாங்க. இப்போது உலகத்தில் நம்ம மனித குலம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா தொற்றா நோய்கள். தொற்று நோய்களுக்கும் தொற்றா நோய்களுக்கும் கூடிய ரொம்ப அடிப்படையான இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அது வந்து தொற்றும் நோய்களில் வந்து அதுக்கு உண்டான குறிகள் உடனே தெரியும். எப்படி தெரியும்னாக்கா, ஜுரம் வந்து படுத்துக்குவோம், வாந்தி எடுக்கும், என்ன இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வோம், உடனே போய் மருத்துவரை போய் பார்ப்போம். அதுக்கு அட்லீஸ்ட் மருத்துவத்தை தேடி போவோம், மருத்துவத்தை தேடி போவோம். எதோ என்ன வேணால் இருக்கலாம், அது கஷாயம் வச்சு குடிக்கலாம், இல்லை டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வரலாம், மருந்து கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்லாம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் தொற்றா நோய்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா வெளியில் தெரியவே தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஒரு இருக்கிற டேமேஜெல்லாம் நல்ல பெரிய அளவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அது வந்திருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். டயபெட்டிஸ், இப்போ ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் நமக்கு? அதனால என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் வசதியாக இருக்கவங்களாம் என்னென்னா 30 வயசு 35 வயசில் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா 30 வயசு 35 வயசில் பீரியாடிக்காக போய் டாக்டரை பார்த்து என்ன செய்வாங்க, செக் பண்ணிக்குவாங்க. வருஷம் என்ன பண்ணுவாங்க, பாடி செக்அப் பண்ணுவாங்க, பிளட் சுகர் இருக்கான்னு பார்ப்பாங்க, இது இருக்கான்னு பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. என்ன பார்க்க மாட்டாங்கன்னா, அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, எப்பயும் மனித இயல்பு என்னன்னா நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் டாக்டரை போய் பார்க்கவே மாட்டாங்க, அல்லது டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணாமல் அது மாதிரி விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து பெரிய சிக்கலில் உணர்ந்து விடும். ஒன்று எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறது தெரியாமல் நீங்கள் இப்போ 7-8 வருஷம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங்கு ப்ரெஷரில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம் சேர்ந்து போகிறது அப்படிங்கிறது வரும். அல்லது நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்து அதை நீங்கள் பார்க்காம விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பாயத்தில் ஒரு சின்ன புண்ணு வரும், ஆறவே ஆறாது, புறையோடி போய் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னாக்கா காலை எடுக்கிற மாதிரி வந்துடும். அது வந்து என்ன பின்னாடி வந்து வாழ்க்கையை வந்து பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ என்ன அதுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம வந்து எல்லாரும் அதுக்கு உண்டான டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான அது மாதிரி இருந்ததுன்னா முதல்ல டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்துட்டு இருந்ததுன்னா அதை போய் மருந்து சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும். அது அறவே நீக்க முடியாது. அட்லீஸ்ட் யாருக்கு வந்திருக்கோம் அவங்க வந்து என்ன செய்யலாம்னாக்கா, அந்த மருந்தை சாப்பிட்டு வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அதோட வாழணும், ஆனால் அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும். அந்த மாதிரி அதை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நீங்கள் போய் எல்லாத்தையும் சொல்றீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க இல்லையா? முன்னாடி வந்து அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியா முழுவதுமே யாரெல்லாம் ஏதாவது ஒரு நோய்க்கு வேறு ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா வர்ற யார் அது மாதிரி நோயாளியாக வர்றாங்களோ அவங்கள வந்து இதுக்கு டெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா நேஷனல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ப்ரோக்ராம்னு பேர் இருக்குது, NCD ப்ரோக்ராம். அதை வந்து நம்ம ஏற்கனவே செயல்படுத்திட்டு இருந்தோம். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் செலவு பண்ணுவோம், நம்ம மனதில் செயல்பட்டுருந்தோம். ஆனால் நம்ம இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்ற உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் அது மாதிரி அரசு மருத்துவமனையை தேடி வருவர்களுடைய எண்ணிக்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு பெரிய செக்ஷனை வந்து என்ன செய்ய மாட்டோம்னா டெஸ்ட்டே பண்ணாமல் விட்டுருவோம். அப்போ என்ன வழி அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊராக போய் என்ன எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வீடாக போய் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாரையும் இது டெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் வருது. மக்கள் வந்து மருத்துவமனை நாடி வர்றது இல்லாமல் என்ன செய்கிறோம், மருத்துவர்கள் மக்களை நோக்கி போய் இப்படி ஸ்க்ரீன் பண்ணுறோம் ஒவ்வொரு ஊராக. அது மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கோடி பேர் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. என்ன நம்ம திட்டம் என்னன்னாக்கா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணிடுறது அப்படின்ட்டு. இப்போ அந்த ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய விளைவு புதியதாக சர்க்கரை நோய் இருப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டவங்க இருக்காங்கள்ல, இந்த ஸ்க்ரீனிங்னால அது வந்து என்னென்னா அவ்வளோ பெரிய நம்புறது. இல்லாட்டி அவர்களெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருப்பார்கள்னு கேட்டிங்கனாக்கா,
அவங்களுக்கு அது இருக்குதுன்னு தெரியாமையே அதுக்குண்டான மருந்து எடுத்துக்காமையே அவர்கள் போவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பேர் அந்த பின்னாடி வந்து 10 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு அவர்கள் ஏற்படக்கூடிய கேடுகள் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம காப்பாற்றுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய முயற்சி இது. அதுதான் இப்போ நம்ம வந்து இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இது இருக்குதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு உங்களை வர சொல்லிவிட்டு அங்கே டாக்டர் இருப்பாங்க. அவங்க மேற்கொண்டு இருக்க டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மெடிசன் வேணுமோ அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த மருந்தை அங்கேயே என்ன செஞ்சுருவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அங்கேயே அதுக்குண்டான மருந்துகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு எங்கள் அந்த மருத்துவமனையிலேயே. அவர்கள் வந்து உங்களுக்கு அந்த இதை ஒரு டப்பா இருக்குது, அதில் அந்த மருந்தெல்லாம் போட்டு அந்த டப்பாவை கையில் கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் போய் அவங்க சொல்லியிருக்கப்படி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கணும். அடுத்த மாதம் அந்த யார் வந்து உங்களை முதல்ல டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்த மாதம் உண்டான மருந்து எடுத்துக்கணும் வீட்டில் கொடுத்துருவாங்க. அதாவது மருத்துவம் மட்டும் வரல, மருந்தும் உங்களுக்கு என்ன வீடை தேடி வரும். அப்போ அது நீங்கள் செய்ய வேண்டியதில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, கரெக்டான அவங்க சொல்லியிருக்கபடி அந்த முறையாக அதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 6 மாதம் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்ட்ரோலில் இருக்கா கண்ட்ரோல் இல்லையா, மருந்தை மாற்றணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் செய்து அது வந்து தொடர் முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள் கண்டறியப்பட்டு அவருக்கு உண்டான மருத்துவத்தை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும், இலவசமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அது வந்து இத்தனை கோடி பேரை போய் சென்றடைஞ்சிருக்கு. இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது இன்னும் முழுதாக அதை முயற்சி இதோடு நிற்க போகிறதில்ல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது நமக்கு இது வரைக்கும் என்ன தெரியாமல் இருந்ததுன்னா, யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது நம்மளிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, எங்கே மக்களை தேடி மருத்துவம் முழுதாக செயல்பட்டுருக்கிறதோ அந்த மாவட்டத்தில் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்குன்னு நம்மள்ட்ட லிஸ்ட் இருக்குது. அப்போ சர்க்கரை நோய் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன் என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் கவனிக்காமல் இருந்தோம்னா காலில் புண்ணு வந்துருக்கும். காலில் புண்ணு வந்துருந்துனாக்கா அதுக்கப்புறம் அது புறையோடும் போது அவங்க காலை எடுக்க வேண்டி வரும். இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சோதனை முயற்சியில் தஞ்சாவூர் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கோ அவங்கள எல்லாரையும் போய் மறுபடியும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு காலில் புண்ணு இருக்கான்னு அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கு. அதில் 15% 18% ஆட்களுக்கு வந்து காலில் புண்ணு இருந்துச்சு. அதை திட்டம் அதுக்காக புது திட்டம் ஒன்று தொடங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதம் காப்போம்னு. என்ன இந்த பாதம் காப்போம் திட்டம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் காலில் புண்ணு இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான வைத்தியத்தை பே பண்ணுறது. அப்படின்னா எத்தனை பேருக்கு நாளைக்கு கால் எடுக்கிறதுலேருந்து நம்ம காப்பாற்றுறோம் இந்த திட்டம். அது ஒன்றாச்சா. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன இதயம் காப்போம்னு அப்படின்னு திட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து எல்லா மருத்துவக் கல்லூரிலையும் கிட்டத்தட்ட வந்து எது வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவசர கால இருதய சிகிச்சை பண்ணுறதுக்கு உண்டான தொழில்நுட்பமும் அதுக்குண்டான ஆட்கள் அதுக்குண்டான டாக்டர்லாம் இருக்கிறதுனால, ஒருத்தருக்கு இப்போ வந்து ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க செய்ய வேண்டியது 108க்கு ஃபோன் பண்ணணும். 108க்கு ஃபோன் பண்ணால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. எதுக்கு என்ன சீஃப் இந்த அவங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இவங்க 108 இங்கே ஆம்புலன்ஸ் போகுது பார்த்தீங்களா, 108 ஆம்புலன்ஸ் போனோடனே அதில் இருக்க அட்டெண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்கள்ட்ட கையில் ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க. என்ன இது மாரடைப்பு நோய் ஏற்பட்டால் உடனடியாக வழங்கப்பட வேண்டிய மருந்துகள்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷன் அதை கொடுத்து அவங்களை சாப்பிட சொல்லிவிட்டு உடனடியாக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, அவருக்கு என்ன அறிகுறிலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த மருத்துவர் இருக்கார்ல மாவட்ட அளவில் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேராக அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கே அழைச்சிட்டு போய் அதுக்கு ஒரு ஊசி ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த பேஷண்ட் அழைச்சிட்டு போகிறது. அழைச்சி போனால் அங்கே எஸ்டாப்ளிஷ்டு ப்ரோட்டோக்கால்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்ன செய்யணும் வந்த உடனேன்ட்டு. அது செய்வதன் வழியாக என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த உயிரிழப்பு இருக்குல்ல எதனால் மாரடைப்புனால அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். அப்போது இந்த ஒரு மக்களை தேடி மருத்துவத்தை ஆரம்பித்ததனுடைய விளைவு அது கிளைகளாக பிரிஞ்சு போயிட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் டெலிவரி நம்மளால் கொடுக்க முடியுது நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்தில் அப்படிங்கும்பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு இது இல்லையா. இப்போ முயற்சி மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துறதில்ல, அது அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி. இது வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு இது இப்போ வந்து இது போயிட்டுருக்கு. இப்போது அதுதான் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணி. சார், ஸோ இப்போ நீங்கள் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு இதனால இப்போ நிறைய கிளைகளாக அது வந்து மாறி இருக்கு. மாத திட்டம், அதுக்கப்புறம் இதயம் காப்போம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.